இப்போ நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்க தயாராகிவிட்டோம். ஸோ நண்பர் வாஞ்சி அவர்களே, முதல்ல யார் பேச வர்றாங்க? முதல்ல இன்னைக்கு அழகிய தமிழ் பெயரை வைத்திருக்கின்ற இலக்கியா பார்த்தசாரதி வர்றாங்க. வாருங்கள் இலக்கியா அவர்களே. நான் ஒரு தமிழ் கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காடுல ஒரு நிறைய மரம் நல்லா இருந்துச்சாம். ஒரு மரம் மட்டும் கோணிக்கிட்டா இருந்துச்சாம். அப்ப அந்த கோண மரம் சொல்லிச்சான், எல்லாரும் நேரா அழகா இருக்கு சொல்லிச்சான். அது மட்டும் கோணிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் ஒரு மரம் வெட்டுறவங்க வந்தாங்களாம். அவங்க அந்த நேரம் இருக்க மரம்லாம் வெட்டிட்டு அந்த கோண மரம் மட்டும் வெட்டலையா. ஏன் அப்போ அந்த கோண மரம் சொல்லிச்சா, இன்னைக்கு நம்ம வெட்டாம வெட்டுட்டாங்க சொல்லிச்சா. அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம யார்கிட்டயும் ஒப்பிடக்கூடாது. இலக்கியா, நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். அந்த மலை கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னொரு தடவை கைதட்டுங்க. அடுத்து யார் வர்றாங்க? அடுத்தது பிரிவு 1ல் அடுத்து நமது கூப்பிட இருப்பது ஆதித்யா ஜெகநாதன். அவர் காரெல்லாம் பற்றி பேச வர்றாரு. ஸோ பாப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். வரையிலே குதிச்சுட்டு தான் வர்றாரு. அவர் கார் அப்படி தான் ஜம்ப் ஆகி போகணும்னு நினைக்கிறேன். வாங்க. இங்க வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு நாலு சக்கர வண்டியை பத்தி. அந்த வண்டி ரொம்ப மிக வேகமா போகும். அந்த வண்டி ரொம்ப மிக வேகமாக போகும். அதில் ரெண்டு பக்கமும் 95 போட்டிருக்கோம். அந்த வண்டி கலரு சிகப்பு கலரு. அந்த வண்டியில் உட்காந்து போனால் சொகுசாக போகலாம். அந்த வண்டி ரொம்ப ஸ்பீடாகவும் போகும். அதில் அந்த வண்டி கதவு ரொம்ப அந்த வண்டி பார்த்தா ஷைனிங்காக இருக்கும். ஐம் ஆல் டன். நான் இப்போ முடிச்சுட்டேன், நான் போயிட்டு வரேன். நல்லா பேசுறீங்க. அந்த கார் அப்போ நின்று போச்சு. பட் ஐ திங்க் இலக்கை அழிந்து விட்டது நினைக்கிறேன். இப்போ அடுத்து யார் வராங்க? நம்ம ஒரே பிரிவில் கூப்பிடல, பிரிவுகள் கலந்து கூப்பிடுறோம். ஏன்னா பக்கத்தில் அந்த பாட்டு போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ பிரிவு 2ல் ஆதர்ஸ் சிவகணேசன் அவங்கள கூப்பிடுறோம். ஸோ நல்ல நேம். இது சிவனுடைய நேம் இருக்குது. அவருடைய புதல்வர்
பிள்ளையாருடைய நேம் இருக்குது, ரெண்டும் கலந்து நல்ல நேம். வாங்க. நான் மகாபாரத்தில் கண்ணன் பற்றி பேச போகிறேன். கண்ணனோட அப்பா வந்து சூரியன், கண்ணனோட அம்மா வந்து குந்தி, கண்ணன் வளர்த்தது தேரோட்டி, யுதிஷ்டரோட அண்ணன் கண்ணன், கண்ணனோட நண்பன் துரியோதனன், கண்ணன் அங்க தேசத்து அரசர், தோடு கவசத்தோடு வச்சு பிறந்தான். கண்ணன் நல்ல வில்வீரன். தானம் நல்லா தானம் செய்வான். இந்திரன் கவசத்தை கேட்கும் போது அவ இல்லைன்னு சொல்லாம உயிர் போகும் தெரிஞ்சு கூட அந்த கவசத்தை கொடுத்துட்டான். நன்றி. நன்றி, ரொம்ப நாளாக பேசுறீங்க. ஸோ இதில் முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து இந்த பேச்சு போட்டிக்கு தன்னை தயார்படுத்தும் போது மகாபாரதத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுவே வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ நல்லா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து யார் வர்றாங்க? அடுத்து பிரிவு 2ல இருந்து இனிமையான பெயர் வச்சிருக்கிற இனியார் ரவிக்குமார். வணக்கம், என் பெயர் இனியா. வணக்கம், என் பெயர் இனியா. நான் இன்று எனக்கு பிடித்த செயல்கள் பற்றி பேசப் போகிறேன். எனக்கு கதை படித்தல், சதுரங்கம் விளையாடுதல், நடனம் ஆடுதல் போன்றவை பிடிக்கும். என் சிறு வயது முதலே தினந்தோறும் நிறைய கதைகளை என் தாத்தா பாட்டியிடமிருந்து கேட்டிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு கதையும் எனக்கு ஒரு நீதியை கற்றுத்தந்தது. அதுவே படிப்பது தொடர்பான ஆர்வத்தை உண்டாக்கியது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் அம்மா அப்பாவுடன் நூலகம் சென்று நிறைய புத்தகங்களை வாசிக்கத் தொடங்கினேன். நான் எல்லா வகையான நூல்களையும் படிப்பேன். என்னால் தொடர்ந்து 5 மணி நேரம் கூட புத்தகங்களை படிக்க முடியும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற ஐயன் திருவள்ளுவரின் வாக்குக்கேற்ப நான் படிப்பதை தெளிந்து படிப்பேன். அடுத்தது எனக்கு பிடித்த விடயம் சதுரங்கம் விளையாடுதல். நான் என் தோழியிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். சதுரங்கம் விளையாடுவதால் பொறுமை, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், கவனிக்கும் திறன் போன்ற நற்குணங்கள் வளரும். தொடர்ந்து விளையாடுவதால் கடினமான கணக்குகளுக்கு எளிதில் விடை காண வழி பிறக்கும். எதிரியின் கால் நகர்த்தலை கூர்ந்து கவனித்து நினைவில் நிறுத்தி விளையாடுதல் வேண்டும். அடுத்ததாக எனக்கு நடனம் ஆடுதல் மிகவும் பிடிக்கும். நடனம் ஆடுவதால் நான் பரதநாட்டியம் மற்றும் கிராமிய நடனங்கள் விரும்பி ஆடுவேன். நடனம் ஆடுவதால் உடல் நன்கு பலம் பெறும். மனச்சோர்வு நீங்கும். ஃபேமிலி டாக் என்ற ஆங்கில இதழின்படி நடனம் ஆடுவதால் குழந்தைகளின் அச்ச உணர்வு மற்றும் கூச்சுணர்வு நீங்கி எல்லா மக்களிடமும் தயக்கமின்றி பேசவும் பழகவும் வாய்ப்பு ஏற்படும். நன்றி.
கிராமிய நடனத்தை நம்ம மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இனியா ஞாபகப்படுத்திட்டாங்க எல்லாருக்கும். வாழ்த்துக்கள் இனியா. அடுத்து நாம் அழைக்கவிருப்பது இது வரைக்குங்க மொத்தம் வந்து ஒரு சின்ன தகவல், மொத்தம் 4 பிரிவுகளில் மாணவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் மொதல் 5 பேர் வந்து பிரிவு படி இல்லாமல் நாங்கள் அடுத்து பாட்டு போட்டிக்கு நான் 5 பேர் போகணும். ஸோ அதில் இப்போ கடைசியாக வந்து நிதிஷ், ஜெய்பால், மகேஷ் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே எனக்கு பிடித்தமான விஷயம் பற்றி பேச போகிறேன். பிடிக்காத விஷயம் கேட்டிங்கன்னா ஒன்றோ என்றோ சொல்லிப்பேன். ஆனால் பிடித்த விஷயம் கேட்டிருக்கீங்க நான் 1000 சொல்லுவேன். என்னை பெற்ற அம்மா அப்பா பிடிக்கும், அவர்களை பெற்ற அம்மா அப்பாவையும் பிடிக்கும், நம்மை படைத்த கடவுளையும் பிடிக்கும், நண்பர்களையும் பிடிக்கும், பிறந்த தாய்நாட்டை பிடிக்கும், பேசும் தாய்மொழியும் பிடிக்கும், இயற்கையின் அழகிலே பாடும் பறவையும் ஆடும் மயிலும் ஓடும் மாறும் ஆஹா என்னை அற்புதம். இவற்றை பிடிக்காதவர்களும் உண்டோ? வண்ண வண்ண மீன்களும் பிடிக்கும், துள்ளியோடும் ஆண்களும் பிடிக்கும், சுவையான உணவும் பிடிக்கும், சுகமாக தூங்க பிடிக்கும். இது போன்ற பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். அதிலும் விளையாட்டு என்றால் ரொம்பவே பிடிக்கும். மகாகவி பாரதியார் அழகாக பாடியிருக்கிறார். ஓடி விளையாட பாப்பா நீ ஒன்றுக்கலாகாத பாப்பா, கூடி விளையாட பாப்பா நீ ஒரு குழந்தையை வையாடி பாப்பா என்று. விளையாடுவதால் உடலுக்கு ஆரோக்கியம், உள்ளத்திற்கு உற்சாகம். சடுகுடு, கைப்பந்து, கால்பந்து, மட்டைப்பந்து, நீச்சல், சதுரங்கம் போன்ற பல விளையாட்டுகள் உள்ளன. இது விளையாடுவதால் உடலுக்கு ஆரோக்கியம், உள்ளத்திற்கு உற்சாகம். எனக்கு முதலும் பிடித்தமான விளையாட்டு நீச்சல். எனது 4வது வயதில் நீச்சல் கற்றுக்கொண்டேன். நீச்சல் எனக்கு பிடிக்க பல காரணங்கள் உள்ளன. நீச்சல் பண்ண ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், கை காலுக்கும் நல்ல உடற்பயிற்சி. யாரோ தண்ணிக்குள்ளே தவறி விழுந்தால் என்னால் காப்பாற்ற முடியும். நான் நல்ல நீச்சல் பயிற்சி செஞ்சு நிறைய பதக்கங்களும் பரிசுகளும் வாங்குவேன். நன்றி, வணக்கம். நன்றி நிதிஷ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஸோ உங்கள் தாத்தா பாட்டி எல்லாரையும் ஞாபகம் வச்சுருக்கேன், அவங்களெல்லாம் பிடிக்கும்னு சொன்னீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நிறையா உங்கள் நல்ல பழக்கங்கள், நீச்சல் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து அதில் வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்கள். மொத்தத்தில் உங்களை எங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ இந்த நிமிடத்திலிருந்து நிலைவாரியாக, பிரிவு வாரியாக போட்டிகளை நடத்த இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் அந்த பாட்டு போட்டிக்கு போகிறவங்க எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இனிமேல் வந்து நாங்கள் பிரிவு வந்து சின்ன பிரிவு 1லேருந்து ஆரம்பித்து பிரிவு 2, 3, 4 என்று செல்ல இருக்கிறோம். ஸோ இப்போ முதலாவதாக பிரிவு 1 யார் வர்றாங்க? எப்போயா உங்கள் பேர் ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா உடனடியாக சொல்லிடுங்க. நாங்கள் எல்லாருமே பட்டியல் வச்சுருக்குறோம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது பேர் விட்டுருச்சுன்னா உடனடியாக எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க. முதலாவதாக நாம் அழைக்கவிருப்பது இயல்பு நித்தில செல்வன். வணக்கம். என் பேர் இயல்பு. எனக்கு 4 வயசு ஆகுது. என் அம்மா பேர் சங்கீதா. என் அப்பா பேர் செல்வன். என் அண்ணா பேர் சாபன். என் ஆத்தா பேர் பத்மா. என் ஆச்சி பேர் பாகியம். என் ஆச்சி பேர் கந்தசாமி.
என் குடும்பம். நன்றி, வணக்கம். ஹலோ, இன்னொரு தடவை கைதட்டுங்க. ஒரு 3 வயசு. நன்றிங்களா, அவர் வந்து 3 வயசு. ஸோ இவ்வளோ துணிச்சலாக வந்து இவ்வளோ நல்லா பேசி, ஸோ ஒரு அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு 6-7 பேருடைய பேரை வந்து நல்லா மனசில் பதிவு பண்ணிக்கிட்டார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. ஸோ இப்போ அடுத்து யார் வர்றாங்க? அடுத்து நாம் அழைக்கவிருப்பது அபிவல்லியப்பன். அவங்க பேச போகிற தலைப்பு வந்து நான் ஔவையாராக இருந்தால். வாங்க, கேட்குறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். நீங்கள் ஔவையாராக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதி. இன்னைக்கு என்ன தலைப்புன்னா நான் ஒரே பாட்டினா இப்போ எல்லாருக்கும் தெரியும். நல்லா ஆட்டிச்சுட்டு நான் அழகு கொடுப்பேன். அளவோடு சாப்பிடு. ஆனந்தமாய் விளையாடு. இசையும் பாட்டு கத்திடு. ஈன்றவரை மறுத்திடு. உன்னை நீ நம்பிடு. ஊரால் போற்று விளங்கிய என்றும் கடவுளை விளங்கிடு. ஏளனம் செய்வது தவிர்த்திடு. ஐயமில்லை தமிழ் பேசிடு. ஒற்றுமையாக வாழிடு. ஒரு தமிழன் நான் என் தலை நிமிர்ந்திடு. ஔவை பாட்டி நான் தானே அக்டேட்டனை இருப்பேனே. இதுதான் என்ன ஆட்டிச்சது. நன்றி. கண்டிப்பாக நல்லா கைகட்டுங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒற்றுமையாக இருந்துலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லோரும் அவங்க சொன்னது எல்லாரையும் கடைபிடிச்சோம்னா நம்ம எல்லோரும் நல்லா இருக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் அபிவல்லியப்பன். அடுத்தது நம்ம அழைக்கவிருப்பது லக்ஷிதா பாலச்சந்தர். அவங்க என்ன தலைப்பில் பேசுகிறாங்கன்னு தெரியுமா? அவங்க ஒரு கதை சொல்ல போகிறாங்க. சிங்கமும் 4 மாடுகளும். வாங்க. நான் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் 4 மாடு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் சிங்கம் வந்தாங்க அந்த 4 மாடு சாப்பிட்றதுக்கு. அந்த 4 மாடு ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க. அந்த சிங்கமாக துரத்தி விட்டுட்டாங்க. அப்போ அந்த 4 மாடுக்கு சண்டை வந்துச்சு. அப்போ அந்த சிங்கமும் கொஞ்ச நாள் ஆகிட்டு வந்தாங்க. அப்போ சண்டை வந்துச்சு. அந்த சிங்கம் நினைச்சது. அப்போ முதல்ல மாடை சாப்பிட்டுச்சு. அப்போ அந்த மீதி 3 நம்மளுக்கு எல்லாம் போச்சு கம்மின்னு இருந்துச்சு. அப்போ 2வது மாடும் சாப்பிட்டுச்சு. அப்போ மீதி 2 சொன்னாங்க நம்மளுக்கு என்ன போச்சு கம்மின்னு இருந்தாங்க. அப்போ 3வது மாடும் சாப்பிட்டுச்சு. அப்போ மீதி 1 சொல்லிச்சு நம்மளுக்கு என்ன போச்சு அந்த மாதிரி தானே சாப்பிட்டுச்சு கம்மின்னு இருந்துச்சு. 4வது மாடும் சாப்பிட்டுச்சு. அப்போ அந்த சிங்கம் யாப்ப ஓட்டுது. அப்போ அந்த வயிற்றுல பேசிச்சு. நல்லா பேசுனீங்க. எவ்வளோ சிங்கத்துக்கு மரியாதைலாம் கொடுத்தாங்க. சிங்கம் மாடு எல்லாத்துக்கும் வந்தாங்க போனாங்க. ஸோ உங்களுக்கு ஐ திங்க் நல்ல எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு உங்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களும் திரும்ப வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ரொம்ப நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் லக்ஷிதா. பிரிவு 1 அடுத்து நாம் அழைக்கவிருப்பது சஞ்சீவ் சுப்பிரமணியன். அவங்க வந்து பேச போகிற தலைப்பு வந்து உங்களுக்கு பிடித்த விஷயங்கள். எனக்கு பிடிச்சது லெகோவோட விளையாடுனா நான் பள்ளிக்கு போனால் நல்லா அறிவு வரும். லெகோவோட நிறையா விஷயம் பண்ணலாம். பூனை பண்ணலாம், சிங்கம் பண்ணலாம், புலி பண்ணலாம், நாய் பண்ணலாம், மனுஷன் பண்ணலாம். அம்மா அப்பா வேலை பண்ணுறா, அக்கா படிக்கிறா. அக்கா என்னை டிவி பார்க்க விட மாட்டா. அப்புறம் நான் லெகோ ஓட்டு விளையாடுவேன். இப்போ டிவி ஐபேட் பிடிக்காது, லெகோ தான் பிடிக்கும். நல்லா பேசினாரு. அவர் வந்து நீங்கள் இந்த வீடியோலாம் விளையாடாமல் டிவி பார்க்காம லெகோ விளையாடுவேங்கிறாரு. அது வந்து அவருடைய கற்பனையை வளர்ப்பதற்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஸோ மற்ற குழந்தைகளும் நம்ம வீடியோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்து விட்டு இந்த மாதிரி லெகோலாம் விளையாண்டோம்னா கொஞ்சம் நமக்கு அந்த வெவ்வேறு வடிவங்களில் செய்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அவங்க அக்காவை பற்றி எங்கே சொல்கிறதுன்னு பார்த்தாரு. இங்கே வந்து ஒரு புகார் அடுத்தது சல்பான் நிதில் செல்வன். அவங்க பேச போகிற தலைப்பு வந்து என் பெயர். ஸோ அநேகமாக அவர் பேர் எப்படி வந்தது அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம். என்ன செய்தார்க்கும் இனியவை செய்தாக்கால் என்ன பேச்சுதோ சாவு. என் பெயர் சால்வன். AKA Sabu. என் அம்மா பேர் சங்கீதா. என் அப்பா பேர் நிக்கலசோகன். என் அப்பாச்சி பேர் பத்மா. என் அப்பச்சி பேர் கந்தசாமி. என் ஆத்தா பேர் பத்மா. நான் குடும்பம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் செல்வன், நல்லா பேசுனீங்க. பெயரை பற்றி எல்லா தாத்தா பாட்டி பேரெலாம் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் அழைக்கவிருப்பது சாண்ட்ரா ஜெசிகா. அவங்க வந்து என்ன தலைப்பில் பேசுகிறாங்க? அவங்க வந்து யாருக்கு வேணால் துரோகம் பண்ணலாம், நட்புக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வர்றாங்க. பார்க்கலாம். சென்ற ஆண்டு சிறப்பாக பேசிய குழந்தைகளில் இந்த குழந்தையும் ஒன்று. ஸோ அவர்களை வரவேற்கிறோம். அவங்க 5 வயது அப்படின்னு சொல்கிறாங்க. நட்புக்கு துரோகம். அது ஒரு அடர்ந்த காடு. அது காற்றில் வசித்து வந்த நவியும் கல்தியும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டன. அதாவது நாள்தோறும் இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து இவை தேடச் செல்ல வேண்டும் என்றும், 2 பேரில் யாருக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் மற்றவர் ஆபத்தை விலக்க போராடுவது என்றும் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். ஒரு நாள் நவி தன் நண்பனான கல்தியின் வீட்டுக்கு அது காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தது. அப்போது சிங்கம் ஒன்று நவியை வழிமறித்தது. சிங்கத்தை கண்ட நவி நடுங்கியது. எப்படியாவது உயிர் தப்ப வழி உண்டா என யோசித்தது. உடனே நவி சிங்கத்தை நோக்கி
மன்னாதி மன்னா, அல்ப பிராணியாகிய என்னை கடித்து தின்பதால் உங்கள் பசி சற்றும் அடங்க போவதில்லை. நான் உங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்கிறேன். என் நண்பனான கழுதை ஒன்று இருக்கிறது. நீங்கள் அதை சிரமம் இல்லாமல் பிடித்து கொள்வதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்கிறேன். அந்த கழுதை 2-3 நாட்களுக்கு உங்கள் உணவுக்கு ஆகும் என்று கூறியது. சிங்கம் அந்த ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டது. நரி சிங்கத்தை ஒரு மறைவாக இடத்துக்கு கூட்டிச் சென்றது. கூறிவிட்டு நரி கழுதையின் வீட்டுக்கு சென்றது. நண்பனே, இவை தேடச் செல்லலாமா என்று கூறிவிட்டு கழுதையை சிங்கம் மறைவாகும் இடத்திற்கு கூட்டிச் சென்றது. உடனே சிங்கம் கழுதையின் மீது பாய்ந்து கொன்று வீழ்த்தியது. பிறகு சிங்கம் நரியை மீது பாய்ந்து பிடித்தது. நவி பதவி போல், மகாராஜா, எனக்கு பதிலாகத்தானே கழுதையை காண்பிக்க வந்தேன். இப்போது என்னையே கொண்டு வந்து விட்டீர்களே. நெருக்கமான நண்பனே, காட்டிக் கொடுக்க தயங்காத உன்னை நம்ப முடியாது. நாளை உன் உயிர் தப்புவதற்காக ஒரு பலம் வாய்ந்த விலங்கிடம் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டாய் என்பது என்ன நிச்சயம்? ஆகவே உன்னை உயிருடன் விட்டு வைக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டே சிங்கம் நரியை கொன்று வீழ்த்தியது. நீதி: கெட்ட நண்பர்களுடன் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களால் உங்களுக்கு தீமைதான் ஏற்படும். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசினாங்க. 5 வயசு நம்புவீங்களா யாராவது? ரொம்ப நல்லா பேசினாங்க. ஸோ இன்னொரு தடவை எல்லாம் கைதட்டினீங்கன்னா நல்லா இருக்கு. ரொம்ப அருமைங்க. அடுத்த குழந்தைய கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி. போன வருஷம் நாங்கள் நடத்துனதுக்கும் இந்த வருஷம் நடத்துனதுக்கும் இந்த பிரிவு 1ல் வந்து பேசுகிற குழந்தைகள் வந்து ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் பேசினாங்க. ஆனால் இந்த ஒரு வருடத்தில் வந்து அவங்க வந்து பயங்கரமான முன்னேற்றங்க இந்த குழந்தைகிட்ட. இந்த பாராட்டுகள் எல்லாமே வள்ளுவன் தமிழ் மையத்தில் அவங்க சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் பிறந்தர்களுக்கு தான் சாரும். அதெல்லாம் நல்லா கைதட்டி அவங்க உற்சாகப்படுத்தும். அடுத்தது நாம் அழைக்கவிருப்பது அபிஷேக் லக்ஷ்மிகாந்தன். அவர் வரல. அதனால் அடுத்தது நாம் அழைக்கவிருப்பது பூர்ணா பிரகாஷ். அவங்க வந்து எனக்கு பிடித்த கதை அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூர்ணா. நான் புரட்சி கதை சொல்ல போகிறேன். பூஜாவும் ராணியும் நல்ல நண்பர்கள். பூஜா நன்றாக படிப்பாள். ராணி ஒரு அளவுக்கு படிப்பாள். அதனால் ராணி பூஜாவை பார்த்தாலே பொறாமையாக இருக்கும். ஒரு நாள் பூஜாவும் ராணியும் பள்ளியிலே இருந்தாங்க. அப்பொழுது ஒரு ஆசிரியர் ஒரே புத்தகத்தை பூஜா கிட்டே கொடுத்து நூலகத்துக்கு கொடுத்தபடி சொன்னார். அப்போ பக்கத்தில் இருக்கிற ராணிக்கு ஒரு யோசனை தோணிச்சு. இப்படியாவது இந்த புத்தகத்தை ஒழிச்சு வச்சு பூஜா அந்த ஆசிரியர்கிட்ட மாட்டி விட்டுட்டா. அந்த ஆசிரியருக்கு பயங்கர கோவம் வந்து பூஜாவை திட்டினார். ராணி பார்த்தது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. பள்ளி முடிஞ்சு பூஜாவும் ராணியும் வீட்டுக்கு கிளம்பினாங்க. ராணி சந்தோஷத்தில் வேகமாக ஓடி கீழே விட்டா. பூஜா பார்த்துட்டு உதவி செஞ்சா. ராணி நினச்சா, நம்ம பூஜாவுக்கு நம்ம கெட்டது பண்ணோம், ஆனால் நம்மளுக்கு உதவி செஞ்சாலேன்னு வெக்கமாக இருந்தது. பூஜா கிட்ட புத்தகத்தை பற்றி சொல்லி மன்னிப்பு கேட்டா. பூஜா பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. நீ பொறாமல் தான் அப்படி பண்ண, நீயும் நல்லா முயற்சி பண்ண நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொன்னா. நீ
படிக்கிறதுல ஏதாவது உனக்கு உதவி வேணும்னா என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்களா, ராணி பொறாமப்பட்டதுனால அவருக்கு தண்டனை கிடைச்சது. அதான் ஔவையார் பாட்டி ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காங்க, ஔவையம் பேசே. பூஜாவும் தன் கெட்டது பண்ணவாக்கும் உதவி செய்கிறார். அதான் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்கார், இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல். நம்மளும் பூஜா மாதிரி தான் இருக்கணும். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஸோ ரொம்ப தெளிவாக பேசினாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ் பள்ளியோடைய வளர்ச்சியை வந்து இது வந்து நிரூபிக்குது. ஸோ அடுத்தபடியாக யார் பேசுகிறாங்க? அடுத்து வந்து சர்வேஸ் பூபதி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது என்னுடைய பாட்டி எனக்கு சொன்ன வாழ்வின் வழிகாட்டி என்ற கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு நாள் என்னுடைய பாட்டி ஏதோ எழுதி கொண்டிருந்தார். அவரை பார்த்து, பாட்டி என்ன கதை எழுதுங்களா என்று கேட்டேன். பேரா, நான் உன்னை பற்றி தான் எழுதுகிறேன் என்றார். நான் வியப்பாக அவள் சொல்வதை கேட்டேன். எழுதப்படும் சொற்களைப் போல அவற்றை எழுதும் எழுதுகோளும் மிகவும் முக்கியமானது. நீ பெரியவனான பின் இந்த எழுதுகோள் எப்போது இருப்பாய் என்று நம்புகிறேன் என்றார். பாட்டி, இந்த எழுதுகோள் ஒன்றும் தனி சிறப்பு வாய்ந்ததாக தெரியவில்லையே, மற்றதை போல்தான் உள்ளது என்றேன். நீ பார்க்கும் பாலினை பொறுத்து பொருளின் முக்கியத்துவம் இருக்கின்றது. எழுதுகோளுக்கு 5 பண்புகள் உள்ளன. அவற்றை உனக்குள் வளர்த்து கொண்டால் இவ்வுலகில் நீயும் சிறப்பாக வாழலாம் என்றார் பாட்டி. வாருங்கள், அந்த 5 பண்புகள் என்னென்று பார்ப்போமா? பல திறமைகளை உடையவராக நாம் இருப்பினும் நம்மை வழிநடத்தி செல்வதற்கு பலர் உள்ளனர். அவர்கள் நம் தாய், தந்தை, ஆசிரியர்கள், பெரியோர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள். நல்ல எழுதுகோளும் எழுதுவதற்குட்பட்டு அவர் வழி செல்கின்றது. அதுபோல நம்மை வழிநடத்தவரின் சொற்களை கேட்டும் நானும் நடக்க வேண்டும். இதுவே முதல் பண்பு. எழுதுகோளின் கூர்மை வழங்கும்போதெல்லாம் அது கூர்மையாக்கப்பட்டு துன்பத்திற்கு உட்படுகிறது, தன்னை திறம்பட செயலாற்ற செய்கிறது. அதுபோல நாமும் சில தோல்விகள், துன்பங்களை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொண்டால் நன்கு பக்குவப்பட்டவர்களாக இருப்போம். இது 2வது பண்பு. ஏதேனும் தவறாக எழுதுகோளால் எழுதிவிட்டால் அழிப்பானால் அழிக்கின்றோம். தவற்றை திருத்திக் கொள்வதற்குரிய என்று நீதி நேர்மையிலே நாட்ட தவற்றை திருத்திக் கொள்வது தேவையார்க்கின்றது. இதுவே 3வது பண்பு. மரத்தாலான பல வண்ணங்கள் பூசப்பட்ட எழுதுகோளின் வெளி தோட்டத்தை விட அதன் உள்ளே உள்ள கனிமம் இன்றியமையாதது. அதுபோல நம் மனதுள் என்ன நிகழ்கிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இதுவே 4வது பண்பு. எழுதுகோள் தான் எழுதும் தாளில் தன்னுடைய முத்திரையை பதித்துவிட்டு செல்கின்றது. அதுபோல நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் பேர் சொல்லும்படி தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இதுவே 5வது பண்பு. சுவாமி விவேகானந்தர் சொன்ன, நாம் என்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்ம செய்து கொள்வதற்கான ஆற்றல் நம்மிடம் உள்ளது என்பதை போல நல்ல பண்புகளை நம்முள் வளர்த்து இவ்வுலகில் நீயும் சிறப்பாக வாழலாம் என்றார் பாட்டி. வாருங்கள். நன்றி. ரொம்ப சரளமாக பேசினாரு. நிறைய பண்புகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சென்ற வருடம் சிறப்பாக பேசிய மாணவர்களில் இவரும் ஒருவர். ஸோ அவருக்கு இந்த மாதிரி குழந்தைகளை நம்மலாம் கைதட்டி உற்சாகப்படுத்தணும்னா ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள் சர்வேஸ். ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்களை பண்புகளை எங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டீங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம பிரிவு 1ல்? 3 பேர் இருக்காங்க. அடுத்து கூப்பிட போகிறது வந்து ஜெய் ஆதித்யா. இவர் போனவரையே ஓடி வந்து தான் அட்டன் பண்ணாரு, இப்பயும் ஓடி தான் வர்றாரு.
எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடித்த விஷயம் தாமும் ஜெயும், அதாவது பூனையும் எலியும் பற்றிய கதை. இது 1940 ஹானா மற்றும் பர்பராவால் தயாரிக்கப்பட்டது. மொத்தம் 162 தொடர்கள் உள்ளது. எல்லா கதையிலையும் தாம் ஜெரிய பிடிக்க முயற்சி பண்ணோம். ஜெரி தப்பிச்சிடும், ஏன்னா அது புத்திசாலி. ஒரு சில நேரத்தில் தாமும் ஜெரியும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. புதுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கதைதான் நட்பு. ஆடை நழுவும் போது உடனே சென்று உதவும் கை போல, நண்பனுக்கு துன்பம் வந்தபோது உடனே சென்று போக்குவது நட்பு. அப்படிப்பட்ட கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிறிஸ்மஸுக்கு முந்தைய இரவு ஜெரி அதோட பொந்துக்குள்ளேருந்து வெளியே வந்து பார்த்துச்சு. கிறிஸ்மஸ் மரக்கடியில் நிறைய பரிசு பொருட்கள் இருந்தது. ஒரு குரங்கு பொம்மை மேலே குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தது. பக்கத்தில் தூங்கிட்டுங்க. தாம் மேலே குதிச்சிச்சு. முழிச்சு பார்த்த தாம் கோவம் ஜெடியை தொலைத்த ஆரம்பிச்சிருச்சு. தப்பிச்சு ஓடும்போது கதவுல இருந்த ஓட்ட வெளியா வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. பின்னாடி வந்த தாம் அந்த ஓட்டைய மூடிடுச்சு. அப்பாரான தாம் போய் தூங்க போச்சு. ஆனால் தூங்கவே முடியல. வெளியே கடும் பனி பெஞ்சிட்டு இருந்தது. ஜெரிக்கு என்னாச்சோன்னு தான் கவலைப்பட்டுச்சு. உடனே போய் அந்த ஓட்டைய திறந்து ஜெரி உள்ள வரக்கு காத்துட்டு இருந்தது. ஆனால் ஜெரி வரவே இல்லை. கதவை திறந்து வெளியே போய் பார்க்கும்போது ஜெரி பனிக்கட்டியா ஆயிடுச்சு. பயந்து போன தான் ஜெரியை எடுத்து உள்ள தீக்கிட்ட வச்சு போர்வை போட்டுச்சு. ஜெரி கண் முழிச்சு பார்க்கும்போது தான் ஒரு குடமிட்டாய் கொடுத்துட்டு தாமும் ஜெரியும் சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க. நன்றி, வணக்கம். நன்றி ஜெயாதித்யா, நல்லா பேசுனீங்க, பயம் இல்லாமல். வாழ்த்துக்கள். அடுத்து நாம் அழைக்கவிருப்பது அவ்னீத் விஜய்ராம். அவர் பருவ காலங்கள் பற்றி பேச போறாரு. வணக்கம், என் பெயர் அவ்னீத். நான் இன்று பருவ காலங்கள் பற்றியும் அதில் எனக்கு பிடித்த விஷயங்கள் பற்றியும் பேச வந்துள்ளேன். வட அமெரிக்காவில் ஓர் ஆண்டில் 4 பருவங்கள் உள்ளன. அவை கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் மற்றும் இலைவேனில் காலம் ஆகும். ஆனி மாதம் முதல் ஆவணி மாதம் வரை கோடை காலமாகும். வெப்பம் அதிகமாக இருக்கும் இந்த பருவத்தில்
கடற்கரை சென்று மணலிலும் கடலிலும் விளையாட எனக்கு மிகவும் பிடிக்கும். புரட்டாசி முதல் கார்த்திகை வரை இலையுதிர் காலமாகும். இந்த பருவத்தில் மரங்களில் இலைகள் பச்சை நிறத்தை விடுத்து மஞ்சள், சிவப்பு, பழுப்பு என மாறுவதை கண்டுகளிக்க எனக்கு மிகவும் பிடிக்கும். மார்கழி முதல் மாசி வரை குளிர்காலமாகும். இந்த பருவத்தில் விடாத பொழியும் பனியில் சறுக்கி பனிமனிதர் உருவம் செய்து விளையாட எனக்கு மிகவும் பிடிக்கும். பங்குனி முதல் வைகாசி வரை இலைவேனில் காலமாகும். மரங்களிலெல்லாம் புது பூக்கள் பூத்து குலுங்கும். இந்த பருவத்தில் தலைநகர் சென்று செடி தோட்டத்தை சுற்றி பார்க்க எனக்கு மிகவும் பிடிக்கும். நன்றாக தமிழ் கற்பித்து இந்த பேச்சு போட்டியில் பங்கேற்க ஊக்குவித்த பல்வன் தமிழ் கழக ஆசிரியர்களை எனக்கு மிக மிக பிடிக்கும். நன்றி. அவனுக்கு வாழ்த்துக்கள். ஸ்ப்ரிங், சம்மர், வின்டர்னே கேட்டு பழகிட்டு இன்றைக்கி தான் இலையுதிர் காலம், பருவகாலம் எல்லா காலத்தையும் அவர் அடுக்கி வச்சிட்டாரு. வாழ்த்துக்கள். அடுத்து நாம் அழைக்கவிருப்பது, அதுக்கு முன்னால் ஒன்று நன்றி மறப்பது நன்றென்று. ஸோ அதை அவர் நிரூபித்து விட்டு சென்றிருக்கிறார். இங்கே வள்ளுவன் பள்ளியுடைய ஆசிரியர்களையும் நன்றி கூறிவிட்டு சென்றிருக்கிறார். ஸோ அவருக்கு மீண்டும் ஒரு நல்ல உற்சாகப்படுத்துவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஆசிரியர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு உற்சாகமாக இருக்கும். அடுத்து நாம் கடைசியாக இந்த பிரிவு 1 கடைசி மாணவர், அவரை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். அபிராமி விஸ்வநாத், வாருங்கள். ஹாய், என் பேர் அபிராமி. வணக்கம், என் பேர் அபிராமி. நான் கரடியும் நண்பர்களும் கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் 2 நண்பர்களும் வெளியூருக்கு போனாங்களா. அப்போ காட்டு வழியாக போனாங்களா. அப்போ திடீர்னு ஒரு பெரிய கரடி வந்துச்சா. ஒரு நண்பன் பயந்து மரத்து மேலே ஏறிட்டானா. இன்னொன்று மரத்தில் ஏற தெரியானா. அதுக்காக அவன் மூச்சடக்கிட்டு பதவிட்டுட்டானான். அதுக்காக கரடி கிட்டக்கு பார்த்துச்சு. அவன் இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் மரத்தில் ஏற நண்பன் கீழே இறங்கி என்ன கரடி உங்ககிட்ட சொல்லிச்சுன்னு கேட்டான். நண்பன் சொன்னா, ஆபத்துக்கு உதவாத நண்பனை நம்பாதேன்னு சொல்லிச்சு. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் அபிராமி, நல்லா பேசுனீங்க. இத்துடன் பிரிவு 1 இருக்கிற, அதாவது 6 வயதுக்குட்பட்ட பேச்சு போட்டி நிறைவடைந்து விட்டது. அடுத்து பிரிவு 2 நம்ம ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப அமைதியாக இருந்தீங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க பேசுகிறப்ப அவங்க பேசுகிறது அந்த குழந்தை மழலை தமிழை கேட்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த தமிழை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். உண்மையிலே எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் 5 நிமிடங்களுக்கு மறுபடியும் சந்திப்போம்.